கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி பாதுகாக்கப்படும் பாதையின் பெயர். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வீடுகளுக்கு பலவிதமான பாதுகாப்புகளை வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக பெரிய வீடுகளில் பார்ப்பீர்களானால் அங்கு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இதற்காக தங்களுடைய வீட்டினுடைய பொருட்களை யாரும் கொள்ளையடித்து போய்விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய வீட்டிற்கு, இந்த உலகத்திற்கு பாதுகாப்பு தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தரே அவனுடைய பாதுகாப்பாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பரிசுத்தவானிடத்தில் மாத்திரம் கர்த்தருக்கு இத்தகைய அன்பு இருக்கிறது என்று யோசிப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மிகவும் பரிசுத்தம் உள்ள தேவனா. அவர் விரும்புகிற குணநலங்களில் ஒன்று பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார்கள்: அவர் பரிசுத்தர் 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 என்று மேலும் மேலும் அவருடைய பரிசுத்தத்தை விளக்க முடியாமல் மறுபடியுமாக பரிசுத்தத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பாருங்க, ஒரு காலகட்டத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்த்து நடுங்கி போவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழாத ஜனங்களிடத்தில் கர்த்தர் ஒருபோதும் பிரியமாய் இருக்க மாட்டார். ஆகவே உங்களுடைய வீட்டிற்கு பாதுகாப்பு கர்த்தராக மாற வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்தத்தை உங்களுடைய வஸ்திரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.